ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் ஸ்கேல் மிஷின் பார்த்தீங்களா, இது 2 நாள் கழித்து வெயிட் எடுத்தால் ஒரு 3 கிலோ ஏறிடுது. பொழப்பு அந்தமாரி போய்கிட்டு இருக்குது. புது இடம், இன்னும் இன்டர்நெட் வரல. ஸோ அதனாலேயே பாட்டாக போட்டுருக்கேன். நீங்களும் வெறுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்தோன்னே வீடியோ செய்கிற முன்னுக்கு ஒரு 2-3 ஆண்டிங்க, வயசான பாட்டிங்க இருக்காங்களா. ஸோ ஸ்பெஷலி சைனீஸ் பாட்டிங்க இங்கே இருக்கிற ஏரியா ஜிஞ்சாரம். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் உங்கள் உள்ள மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ அவங்கள 2-3 பேரை காட்டிட்டு அப்புறம் வீடியோ செய்யலான்னு நினச்சேன். கண்டிப்பாக அவங்கள எடுக்கே ஒரு வாரமாச்சு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 2 பேர் கிடச்சாங்க. இப்போ அந்த ரொட்டிலாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அவங்களாம் அப்போருந்தே விற்கிறாங்க. நாங்கள் 7 வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். 7 வருஷம் எங்களோட 7.5 முடிஞ்சு திருப்பி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த மக்கள்லாம் மாறாமல் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களேருந்து நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் பயங்கரமாக ரோடாக அலையிறேன்னா உட்காந்து வீடியோ செய்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். வீடு இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இன்டர்நெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே கடையில் உட்காந்து வீடியோ செய்யலான்னு பார்த்தா கடை கரெக்டாக கிடைக்கல. கிடச்சிச்சின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ செய்கிறோம். எங்கள் ஏரியா பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, நம்ம ஜிஞ்சாரம், அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக நான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் செஞ்சு நீங்கள் அனுப்புவேன். ஓகே, எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. பயங்கரமாக ஓடுது வீடியோலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ரோட்டை பற்றி பயங்கரமாக நான் பேசணும். பயங்கரமாக இங்கே ரவுடிங்களே வயசான தாத்தாவும் பாட்டிங்க தான். அவங்கள பற்றி நான் காட்டுறேன். ஓகே, காடி நான் நிற்கிறதுக்குள்ள இடத்த தேடி ஆகணும். ஆனால் இந்த ஆளே இல்லாத இடம்னா ஒரு கேஃபே. எனக்கு கேஃபே பிடிக்காது. இந்த கேஃபேல இந்த ஸ்டாபாக் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நம்ம நார்மல் கடை, மாமா கடை, இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு கடையில் நெஸ்கேஃபி, மெட்ராஸ் டீ, ப்ரூ காஃபி அது மாதிரி தான் குடிக்க எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கேஃபே எனக்கு வேண்டாம். அதனால அப்போனா குடும்பக்கார நம்ம முருகியாக தான் போகணும். ஒரு கடை இருக்குது, அங்கே தான் நம்ம பிக் பாஸ் காத்திருக்காரு. நான் வருவேன்னு. நானும் அந்த கடைக்கு போக மாட்டேன். எனக்கு அவருக்கும் மாட்டிக்கிச்சு. ஸோ நான் வேறு கடைக்கு தான் போகிறேன். ஸோ நான் கடையை தேடிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க, கலைமகள் டீச்சர். நீங்கள் தான், நானும் உங்கள்கிட்ட சொல்லலை, உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணணும். வீடியோ செஞ்சு நினைக்கிறேன் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்டையில் உள்ள பாட்டு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். நான் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அப்போருந்து இடம் தேடுறேன், கரெக்டாக அமையல. இது இன்னைக்கு இந்த இடமே பிடிப்படல. ஒரு கடையே எனக்கு அந்த பாதை தெரியல, எப்படி அங்கே போகணுன்னே தெரியலன்னா பார்த்துங்க. ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷம் அங்கே வாழ்ந்தோம் நாங்கள். ரொம்ப இடம் எங்களுக்கு தெரியல. ஒரு சூப்பரான ஏரியா. நம்ம ஆளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் மிஸ் கால் வந்துச்சு. அவர் அங்கே தான் போயிட்டு இருக்காருன்னு. நான் அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பிரச்சனைலாம் சொல்ல முடியாதுல்ல, அது பேசாரா. அப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. நான் என்ன நின்றுன்னு நினைக்கிறேன். கடை இன்னும் கிடைக்கல. இந்த ஏரியாவில் இன்னும் ஃபுல்லாக நான் கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்ததில் 2 நல்ல விஷயம் இருக்குது, 2 கெட்ட விஷயமும் இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்தோடனே சில சைனீஸ்லாம் பார்த்துட்டு, நேபிள்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்திருக்க, இன்னும் பார்க்க யங்காக இருக்க, நல்லா இருக்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயே ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா மக்களே, நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், லைஃபாக காட்டுறேன். அது என்ன வருத்தம்னா ஏன்னா இந்த வீட்டில் நாங்கள் 5 வருஷம் வாழ்ந்துருக்கோம். இந்த வீட்டில் எப்படி வேலை செஞ்சோம், எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தோம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போலாம் படி ஏறி வந்தால் நார்மலி கொலுசு போட்டுக்கிட்டு நடந்தால் சலுக்கு சலுக்குன்னு சத்தம் தானே கேட்கும். இப்போலாம் நான் நடந்தால் நான் கொலுசு பாய்க்கல. அந்த சலுக்கு சலுக்குன்னு சத்தம் எங்கேருந்து வருது? நம்ம முட்டியிலேருந்து வருது. அந்த அளவுக்கு முட்டிலாம் கழுண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் எல்லாம் போச்சு. ஒரு கவலை எடுத்துருச்சு. இந்த வீட்டில் நம்ம இப்படி வாழ்ந்தோமே, ஏன் நம்மளால் படி ஏறி போனாலும் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்ற ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. இன்னொரு ஆளை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அவங்கள பற்றி நான் காட்டி ஆகணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி ரொம்ப சைனீஸ் ஆண்டிங்கெலாம் இருக்காங்க, வயசானிங்களாம் இங்கே இந்த ஊரில் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு வயசான பாட்டி சைனீஸ் பாட்டி அங்கே அந்த டொமேட்டோ வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க அது ஆக்சுவலி அவங்க பணம் இல்லைன்னுலாம் கிடையாது. அவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க. இங்கே ஜிஞ்சாரத்தில் வயசானிங்களாம் ரொம்ப வசதி. ஆனால் அவங்களாம் வேலை செஞ்சு வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே உள்ளவங்க ரொம்ப பேர் அப்படி தான். அந்த ஸ்பெஷலி சைனீஸ் தாத்தா பாட்டிங்க அவ்வளோ வயசாக இருக்கும். இவங்களுக்குலாம் இருந்தால் ஒரு 80-90 வயசாக இருக்கும். அங்கே விற்று இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிற 7 வருஷம் முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு மேங்கோலாம் விற்பாங்க. வாங்கி கமிஷன் பேசிக்கெலாம் விற்க மாட்டாங்க. அவங்களே பயிரிட்டு நாற்று விட்டு அதை தான் கொண்டாந்து விற்பாங்க. நான் இவங்களை தப்பாக காட்டணும்ல. இந்தமாரி உழைப்பாளிங்க ரொம்ப பேர் இந்த ஊரில் இருக்காங்க. மேபி இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் கதையை சீக்கிரமாக அழகாக முடிக்கலாம் பார்க்க இழுவையாகவே போகுது. அதுக்கு நான் பிளான் பண்ணி சீக்கிரமாக கதையை முடிக்க பார்க்குறேன். இவங்க பாருங்கள், இன்னொரு பழக்கம் இருக்குது சைனீஸுக்கு. அந்த ஒரு சைனீஸ் இது விற்கிறாங்க, சிக்கன், ஃப்ரை சிக்கன். அதுக்கு முன்னுக்கு அந்த சூப் நூடுல்ஸ்லாம் விற்பாங்க. அதை பிள்ளைங்கள்ட்ட டேக் ஓவர் கொடுத்துட்டு இப்போ அவங்க அதை எடுத்து செய்கிறாங்க. இதே நினச்சி பாருங்கள். இதே நம்ம ஆளுங்க நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடை வச்சுருந்தா நம்ம பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
ஆனால் சைனீஸ் அப்படி கிடையாது. டயரு கடையோ இல்லை ஒர்க் ஷாப்போ இல்லை என்னது சாப்பாடு கடையோ எங்கே பார்த்தாலும் அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு அது முடிஞ்சு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. அடுத்தது அவங்க பிஸ்னஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு நினைக்கிறேன். நான் எதையும் வித்தியாசமாக ஒன்று சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியும். அதை மேபி ரிமைண்ட் பண்ணலான்னு தான். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து லுக்கில் மட்டும் யங்காக இருக்கிறது காட்டுறது பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஹெல்த்திலையும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எஃபர்ட் போட்டு நல்லா வரணும். ஆக்சுவலி வந்து நான் பெருசாக ரொம்ப சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஒரு நொறுவ தீனி மாரி அந்த மெயினாக அந்த ஜூஸுங்க தான் வந்து புங்கோஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு நல்லா குடிப்பேன். என் கூட உள்ளவங்களுக்கு தெரியும், நான் ஊரில் போயிருக்க மாதிரி நம்ம விமலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் நான் எப்படி சாப்பிட்ருப்பேன்னு. ஸோ நான் வந்து சாலிட்டாக ரொம்ப சாப்பிட மாட்டேன், நொறுவையாக தான் சாப்பிடுவேன். அதுதான் நம்ம உடம்பை ஏற்றுறதே. நம்ம பிக் பாஸ் துப்பிக்கிட்டே இருக்காரு, பெருத்துட்டேன். இன்னொன்று பாருங்கள் மக்களே, இந்த பின்னாடி பைக்கு தூம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் அந்த மாரி பைக்கெலாம் ரொம்ப இருக்குது. அவங்க வெயில் படாமல் இருக்கணும்னு அந்த மாதிரிலாம் வச்சு பாய்ப்பாங்க. இன்னொரு ரவுடிங்க பாட்டிங்க இருக்காங்களே, ஹெல்மெட் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க, ஒன் வேயில் பூருவாங்க. நம்ம காடியை அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. பயங்கரமான 2-3 டிப் பண்ணிட்டாங்க இங்கே. நான் அதை ஷூட் பண்ண டைம்லாம் போச்சு, கண்டிப்பாக அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர், சூப்பரான ஊர். இன்னும் கொஞ்சம் கதையோடு முடிச்சிடுவோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களை பற்றி அவங்களோட ஆதங்கத்தை பற்றி பேசணும். நம்ம நல்லீங்களா கெட்டீங்களான்ற ஒரு கொஷின் மார்க் நம்ம வர அளவுக்கு வந்துடும். ஏன்னா பிள்ளைங்கள ஏதோ நம்மளால தெரிஞ்சதை வச்சு நம்ம வளர்க்குறோம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், என் பிள்ளைங்களோட வெற்றிக்கு ஃபுல் காரணம் வந்து நம்ம பிக் பாஸ் தான். அதை நான் அழுத்தி சொல்லுவேன். சம்டைம் வந்து நம்ம சொந்தக்காரங்க சுற்றிட்டு உள்ளிங்க வந்து பேச்சு அதெல்லாம் கேட்டால் வந்து நம்ம வந்து ஒதுக்கப்பட்டோமோ இல்லை நம்ம வந்து எல்லாத்துக்கும் உபத்திரமாக இருக்குமோன்னு ஒரு கேள்விக்குரிய வர அளவுக்கு வந்துடுது. ரொம்ப அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களாம் இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிட்டு அடுத்தது நம்ம கன்னியாகுமரிக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பேசுகிற மண்ணுக்கு இதை பற்றி பேசணும் எனக்கு. ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து எங்களோட திங்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு வயசானவர் வந்து கொடுத்தாரு. அவர் பயணம் சொல்லிட்டு போனார். வயசானவர் இறக்கிறதுக்கு போகிற மனுக்கு பயணம் சொல்லிவிட்டு வீடு தேடி வந்து எங்களுக்கு இதை கொடுத்துட்டு போனார். ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறேன், யார் கொடுத்தாங்கன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ஜூஸை குடிச்சு தான் வீணாக போயிட்டுருக்கேன் வாழ்க்கை. மக்கள் அளவுக்கு மீறி இனிப்பு எடுக்காதீங்க, அதுதான் நம்மளுக்கு ஆபத்து. அடுத்த வீடியோவில் பாருங்கள், அந்த அஞ்சடி கழுவுறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு அப்போ தெரியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வயசு எப்படி ஓடுதுன்னு. ஏன்னா வந்து மூஞ்சியோ ஆணையோ வச்சு வயசை வந்து யூகிக்க முடியாது. நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கமான்றது வந்து நம்ம வேலை செய்கிறது தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம ஆளுங்களை மேட்டை வச்சுட்டு நம்ம பாட்டு கம்முன்னு உட்காந்துருவோம். இல்லைன்னா ஜிம்மில் போய்ட்டு வேர்வை சிந்திட்டு வரும் காசு கொடுத்து. அந்தமாரி லைஃப் ஓடுது. இங்கேயும் அதுதான் ஓடுது, வித்தியாசமாக ஒன்றும் ஓடல. நானும் அதில் சேர்ந்த ஆள் தான். பாரு மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த அஜிடி கல்லூரிலான்னு வந்த பிறகு பார்த்தா நீட்டாக இருந்துச்சு. நேரம் கட்டுற நேரத்தில் கையை வச்சேன். காலைல 9 மணிக்கு நினைக்கிறேன், 10-12 மணி ஆயிடுச்சு. உச்சி நேரம் வெயில் வர வரைக்கும் தண்ணியை தள்ள அம்மா சுற்றிட்டு வர்றாரு. அந்த தண்ணி இழுக்கிற ஒரு குச்சி இருக்கும் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பச்சை கலர் அது உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகி ரொம்ப நாள் கழிச்சு கையை வச்சோம்ல வச்சு இதை வந்து புது வருஷத்துக்கு முதல் நாள் கழுவி அப்போ தான் தெரிஞ்சு நம்ம. ஏன்னா படியேறி வந்தாலே மூச்சு வாங்குது. அப்போ இதை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதில் பயங்கரமான சேட்டையெல்லாம் இருக்கும், அதை காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் தான் ஃபுல்லாக ஷர்ட் அடிப்பேன். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு உயரம் அப்படி. அப்புறம் இன்டீரியர் டிசைன் அப்பப்போ நான் மாற்றிக்குவேன். ஏன்னா இப்போ டிவி கேபினெட் வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். நான் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். இவர் பிக் பாஸும் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், ஏதோ அதோட ஹாபியை எடுக்க நினச்சும் பண்ணுது பைத்தியக்கார தானம்மா அப்படின்னு நினச்சி அவரும் விட்டுருவார். அப்பப்போ சாட்டை மாற்றுவேன், அப்பப்போ இது மாற்றுவேன், அப்பப்போ ப்ராஜெக்ட் நானே வச்சு நானே செஞ்சுட்டு இருப்பேன். அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேன். இப்போ நான் கை கட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த கான்ட்ராக்ட்காரன் வந்து நார்மலி தண்ணி வந்து எப்படி போக வைப்பாங்க, நம்ம ஊற்றுனா வந்து வெளியே அலூருக்கு போகிற மாதிரி தான் வைப்பாங்க. இந்த அப்பாங்க என்ன பண்ணுவார்னா, இவன் எப்படி கட்டினான்னு தெரில, அந்த தண்ணி அடிக்கும் போது கொஸ்தானில் திருப்பியும் பின்னாடியே போய் உட்காந்துக்குவார். என்னமோ இது அவரோட இடம் மாரி ஜமீன்தார் மாரி அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவார். அப்புறம் 1000 அடி அவர் திருப்பி நம்மளே வந்து அந்த அலூருக்கு வந்து தள்ளி விடணும் அந்த வாசல் வச்சு. ஸோ மக்களே நினைக்கிறேன் நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஜிம்மு போக தேவையில்லை, இதே ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் கேஸ் வேறு அடிச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து திம்மா பண்ணி பார்த்தா 2 கிலோ அழிச்சிருச்சு. திருப்பி 2 நாள் கழிச்சு பார்த்தா திருப்பி ஏறிடுச்சு. நம்மளுக்கு சொத்தே வந்து வேறுவதான் நினைக்கிறேன். ஸோ சொத்தை வந்து ஃப்ரீயாகவே வெளியாக்குவோமே. அடுத்த வீடியோ பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட ஆதங்கத்தை பற்றி நான் பேசியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலேசியா மக்களே ப்ளீஸ் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனாலே நான் வீடியோ செய்கிறதில்ல, என்னடா இவங்கெல்லாம் பார்க்க முடியலன்னு. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சா இன்னமும் யூடியூப் சேனல் வந்து யாரும் பார்க்க முடியல. கொஞ்சம் மனசு வச்சு வந்து பாருங்கள் மக்களே.
நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீட்டுக்கு வந்து நல்லா முழுசாக மீரை வைக்கணும்னு நினச்சேன். அதனால் அந்தந்த ரூமுக்கு வந்து ஒவ்வொரு மீரை வச்சுட்டேன். ஆனால் இந்த மீரில் நான் நின்று பார்த்தேன்னா இன்னும் கட்டையாக தெரியுறேன். வேறு இடத்துலலாம் பார்த்தா நல்லா வளர்த்தியாக தான் இருக்குது. இதில் நின்று பார்த்தா இன்னும் மோசமாக கட்டுது என் மூஞ்ச. அதுவும் ஒரு ஆதகமாக இருக்குது.